ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜஸ் உலகம். நாம் இப்போ ஒரு லாங் வீடியோவுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து டவுட், சந்தியா திடீர்னு சூப்பர் மார்க்கெட்டை நீ வந்து டக்குன்னு வந்து யோசிக்காம ஒரு ஆன்லைன் ஸ்டோராக மாற்றிட்ட, எப்படி உனக்கு பிஸ்னஸ் நடக்குது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஸ்டோராக ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக வச்சுருக்கும் போதே பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படின்னும் போது நீ எப்படி ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டாக மாற்றி அதில் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்க சந்தியா? ஒரு ஸ்டோராக இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியும், ஒரு போர்டு இருக்கும், ஒரு ஃப்ளக்ஸ் வச்சுருப்போம், ஒரு பார்க்கிங் போர்டு வச்சுருப்போம். அதை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இங்கே ஒரு ஸ்டோர் இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ரோட்டில் வந்து போகிற கஸ்டமர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரை பார்த்து திடீர்னு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. இதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி 7:30 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம ஸ்டோரை நடத்துறதால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அப்படின்னும் போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெனக்கடணும். ஸோ இப்போ திடீர்னு கஸ்டமர் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உங்ககிட்ட என்ன பொருள் இருக்குது என்ன பொருள் இல்லை அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீ எப்படி வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற, எப்படி வந்து உங்களுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்க, அது எல்லாமே கஷ்டம் தானே. ப்ளஸ் நீ ஆப் கூட வச்சிடல அப்படின்னும் போது எப்படி நீ இந்த பிஸ்னஸை பண்ணுற, இந்த பிஸ்னஸ் உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போதா சந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஹானஸ்டாக சொல்கிறேங்க, ஸோ ஸ்டோர் நடத்திட்டு இருக்கும்போது இருந்த சேலை விட இப்போ நடக்கிற சேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லாவே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க அப்படி பாக்குறீங்க, ஆனா நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு ஸ்டோர் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கும்போது நல்லாவே சேல் நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் இல்ல, ஸோ இல்லங்கிறது லைட்டா ஒரு வருத்தம் தான். ஓகே இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய சேல் பண்ணிருப்போமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டோர் இப்போ இல்ல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கறத நான் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதே சமயத்துல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட், ஸ்டாஃப் கோஆர்டினேஷன், காலையில் இத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணணும், இத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணணும், வர ரீட்டைல் கஸ்டமரை கரெக்டாக அட்டன் பண்ணணும், சப்ளை வந்துச்சா போச்சா இல்லையா, எந்த சப்ளை வந்துச்சு எந்த சப்ளை வரல, இது எல்லாத்தையும் செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி சேலரி, இபி, மெயின்டெனன்ஸு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டீலருக்கு வந்து 15 days ஒன்ஸ் கரெக்டான பேமெண்ட்டை வந்து கொடுக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் நடத்தும் போது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. சேலஞ்சாக வந்து எல்லாருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் மார்க்கெட் நடத்துகிற எல்லாருக்குமே இந்த விஷயத்தை பற்றி தெரியும். அது மட்டும்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெரிய விஷயமே வந்து அந்த வாடகை. அது வந்து என்னோட ஓன் இடம் கிடையாது. ஸோ ரெண்டட் பிளேஸ் அப்படின்னும் போது அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு கம்ப்ளீட்டாக என்னுடைய பிஸ்னஸ் சுமையை வந்து இந்த இடத்துல இறக்கி வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் ஆன்லைன் ஸ்டோராக மாற்றினதுக்கு அப்புறம் ஏன் சந்தே இங்கே வந்து டீலர் சப்ளையர் பேமெண்ட் அந்த இஷ்யூலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பாதி டீலரை நான் கழட்டி விட்டுட்டேன். ஸோ மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எந்த பொருள் என்கிட்ட அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கோ அதை வந்து எல்லாமே ஹோல்சேலில் வந்து ஒன் டைம் சப்ளை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து நான் ஆன்லைன் ஸ்டோர் வச்சிருக்கிறதால டெய்லி போக முடியாது பர்ச்சேஸ்க்காக. அதனால் மந்த்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்ற மாதிரி நான் கம்ப்ளீட்டாக அதை மாற்றிக்கிட்டேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மாதம் 1ஆம் தேதி ஆனால் ஐயோ இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கே, சேலரி கொடுக்கணுமே, வாடகை கட்டணுமே, மெயின்டெனன்ஸ் கட்டணுமே அப்படிங்கிற இந்த கஷ்டம் எதுவுமே எனக்கு இந்த இடத்துல இல்லைங்க. அதனால வந்து பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ வந்து பிஸ்னஸ் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போகும், ஒரு நாளைக்கு வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 டெலிவரி பண்ணியிருப்போம். ஸோ நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 14 அது மாதிரி தான் இருந்தது. அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்த ஒரு டென்ஷன் இல்லை. ஓகே பரவாயில்ல, ஸோ ஒரு 15 16 போனால் கூட ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல இல்லாமல் இருக்குது. அப்படின்னும் போது ரொம்ப நிம்மதியாகவே இருக்குது. நல்லாவே பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸும் பண்ண முடியுது. ஸோ அங்கே ஸ்டாஃப் வந்தாங்களா வரலையா, ஷிஃப்ட் மாறுச்சா மாறலையா அப்படின்ற எந்த விதமான இதுவும் வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ண முடியுது. சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ராஃபிட் கம்மியாக தாங்க இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் பண்ண பிஸ்னஸ், சூப்பர் மார்க்கெட்டில் பண்ண ப்ராஃபிட்டை விட இந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எனக்கு இங்கே. சரி, நீங்கள் ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றினதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறீங்க, எப்படி அந்த கஸ்டமர்ஸ் உங்ககிட்டயே வந்து ஸ்டேயாக இருக்கிறாங்களா, அந்த கஸ்டமர்ஸ் உங்களை விட்டு போலையா அப்படின்லாம் கேட்டிங்க. ஸோ நான் வந்து ஸ்டோர் நடத்தின போது எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து வச்சுருந்தனோ அதே கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் என் கூட கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஹோம் டெலிவரிஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு வேளை ஏஜே சூப்பர் மார்க்கெட்டில் அதாவது பொருள் வாங்குற கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட கேட்டு பாருங்கள்.
ஸ்டில் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்ககிட்ட கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஸ்டார்டிங்லேயே வந்து எங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டோர் இல்லை அப்படின்னாலும், ஸ்டோர் இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் வந்து எனிவே ஹோம் டெலிவரி தானே சந்தியா, எப்படியும் அதெல்லாம் எங்களுக்கு வீட்டில் தான் வந்து கொடுக்குறீங்க, நாங்கள் ஒன்றும் கடைக்கு வந்து வாங்குறது கிடையாது அப்படின்னும் போது எங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரீசனால அந்த கஸ்டமர்ஸ் அப்படியே தான் இருக்காங்க, அவங்களுக்கு அப்படியே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இனிவே நான் நிறைய வீடியோஸ் கூட கொடுத்துருந்தேன். ஸோ மீட் சப்ளை, ஃபிஷ் சப்ளை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. சரி, இதுல இன்னொரு விஷயமும் கேட்டிருந்தாங்க. சரி சந்தியா, ஒருவேளை இப்ப நாங்க எங்க சூப்பர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இல்ல நாங்க பண்ற பிசினஸை க்ளோஸ் பண்ணிட்டு எங்களுக்கு வாடகை கொடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிசினஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, இப்ப நாங்க ஆன்லைன் மார்க்கெட்டா மாத்தணும், எங்க பிசினஸை ஆன்லைனா வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அது சாத்தியமா, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து இது நிஜமாவே வந்து சாத்தியமுங்க. நான் மட்டும் இல்லை, யார் வேணாலும் வந்து இதை ஆன்லைன் மார்க்கெட்டாக வந்து மாற்றி நான் ஒரு பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கல, ஒரு மாதம் தான் அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒர்க் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணி இப்போ வந்து ஆன்லைன் மார்க்கெட்டாக பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட்வேரில் இதில் தான் வந்து போட்டு கஸ்டமர்ஸ் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ மீட்டு ஃபிஷ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏன்னா 1 இயருக்கு வந்து நான் எல்லாமே வாங்கி வச்சிருக்கிறதால இதுலேயே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் இந்த பில்ஸ் இப்போ வீட்டிலேருந்து போகுது, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட்லேருந்து பசங்க போடுவாங்க, இப்போ வீட்டிலேருந்து நாங்களே போட்டு பில்ஸை வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஆஸ் யூஷுவல் பொருள் வந்து எப்படி பேக் பண்ணி கொடுப்போமோ அதே மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தாங்க, நெட்வொர்க். அதாவது உங்களுக்கு சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டையோ நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸையோ வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, எப்படி கொண்டு போய் அவங்க கிட்ட வந்து கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரிலேஷன்ஷிப். நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்டையும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்டே எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது டே 1 சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கஸ்டமர்ஸ் கூட வச்சுருந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் தென் அவங்க என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வந்து உடைச்சதே கிடையாது. அதனால தான் ஸ்டில் ஏஜிஎஸ் சூப்பர் மார்க்கெட்டால் ஸ்டில் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியுது. ஆன்லைன் மார்க்கெட்டாக மாற்றினதுக்கு அப்புறமும் மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை நம்பி என்கிட்ட பொருள் வாங்குறதுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் வந்துட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி மக்கள் எப்பயுமே வந்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் உங்களோட